என்கிட்ட கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராப். இந்த பெரிய ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் இந்த 2 மினிட்ஸ் எப்போ ஹவர்ஸ் ஆச்சுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அடிக்ட் ஆகி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஜஸ்ட் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. பட் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இல்லை, உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கும் என் லைஃப் வேஸ்ட் ஆகிறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில, நீங்கள் பிஸியாக இந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க இந்த டைமில் உங்கள் அட்டென்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்களே. ஸோ அப்புறம் நீங்கள் உங்கள் அட்டென்ஷனை கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த அட்டென்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் காசு சம்பாரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அந்த கொடுக்குற அந்த அட்டென்ஷனை வச்சு நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவை டிசைன் பண்ணி வச்சுருக்கிற, பில்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மார்க் ஜக்கர்பர்க், எலான் மஸ்க், ஸோ இவங்களாம் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ இவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, உங்களை எப்படி ஸ்க்ரோல் பண்ண வச்சுட்டே இருக்கலாம். அண்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரோல் பண்ண எப்படி அவங்க காசு சம்பாதிக்கலாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்க அது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த சும்மா ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு காரணமும் நீங்கள் மட்டும் கிடையாது, அவங்களும் தான். ஏன்னா அவங்க தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களே, இந்த எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க். ஸோ இவங்க தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களே இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை. உங்களை உங்கள் ஃபோனை உங்கள்கிட்ட கீழே வைக்க முடியாது. ஃபோனை எடுத்து நீங்கள் உங்களை ஸ்க்ரோல் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும் உங்கள் மைண்ட். ஏன்னா அவங்க அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா அப்போ தான் அவங்களாட்டி காசு சம்பாதிக்க முடியுமே. நீங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவங்களாட்டி காசு சம்பாதிக்க முடியும். அவங்க காசு சம்பாதிக்கிறதே உங்களோட அட்டென்ஷனை வச்சு தான். நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவங்க உங்கள் அட்டென்ஷனை வச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் தர அந்த அட்டென்ஷனை வச்சு அவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, முக்கியமாக ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் எப்படி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சு, அண்ட் தென் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன். நீங்களே இப்போ சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு ரிப்போர்ட் படி ஆவரேஜாக நீங்கள் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக டெய்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 to 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஹவர்ஸ் கிட்ட வரும். பட் இதே நீங்கள் 10 வருஷத்துக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷத்தில் 2 வருஷம் நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. மீதி 8 ஹவர்ஸ் தான் நீங்கள் மற்ற விஷயங்களே பண்ணுறீங்க. அதில் 2 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இல்லை, எவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் அட்டென்ஷனை கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி. டெய்லி இந்த ஃபோனுக்கு தர, இந்த சோஷியல் மீடியாவுக்கு தர அந்த 2 to 4 ஹவர்ஸை ஏதாவது நீங்கள் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சைடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 to 4 ஹவர்ஸை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மினிமம் லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஆவரேஜாக டெய்லி மினிமம் 2 ஹவர்ஸாவது நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு டைம் கொடுத்துட்ருப்பீங்க. இதை 2 ஹவர்ஸ் கூட விடுங்க, மினிமம் 1 ஹவராவது டைம் கொடுத்துட்ருப்பீங்க. இந்த 1 ஹவர் டைமை ஏதோ ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இந்த டைமை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் எழுந்து நீங்கள் பண்ணுற விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் ஆவரேஜாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் தான் எடுக்கிறாங்களே. காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு எடுக்கிற விஷயம் ஃபோன் எடுத்து அதில் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோனில் அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் காலையில் எழுந்த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறது? ஃபோன். அப்புறம் அந்த 1/2 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தென் மற்ற விஷயங்கள். அப்புறம் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணணுன்னு போனால் கூட நீங்கள் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் மறுபடியும் ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபோன் எடுத்து வேறு எதாவது ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இல்லை படிக்கலான்னு உட்காந்தா கூட படிக்க ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஃபோன் எடுத்து மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களாட்டி ஃபோனை கீழே வச்சு ஒரு 10 நிமிஷம் தாண்டி உங்களாட்டி இருக்க முடியல. உங்களாட்டி ஃபோன் இல்லாமலே இருக்க முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க இந்த ஃபோனுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிப்பீங்க. பட் அந்த 5 மினிட்ஸ் ஹவர்ஸ் ஆயிரும். பட் உங்களுக்கு அது புரியாது. பட் லைஃப்பில் நிறையா கோல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. நான் அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறையா மைண்டில் பிஸ்னஸ் பிளான்ஸ் அது இதுன்னு வச்சுருப்பீங்க. பட் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் டெய்லி உட்காந்து ஃபோனுக்கு, அந்த சோஷியல் மீடியாவுக்கு, இன்ஸ்டாகிராமுக்குன்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் டெய்லி கொடுத்துட்ருக்கீங்க. பட் அந்த 2 ஹவர்ஸை
உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த டைமை கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதில் ஏந்திரிச்ச ஃபஸ்ட்டு விஷயமாக ஃபோன் எடுத்ததுலேருந்து லாஸ்ட்டான நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி இருக்கீங்களோ சேம் அப்படி தான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் இருக்கும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும். இது மட்டும் இல்லை, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ரீல்ஸ்லாம் கொண்டு வந்த பிறகு, ஷார்ட் வீடியோஸ்லாம் கொண்டு வந்த பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோஸ்லாம் கிடையாது. எல்லாருமே நிறையா லாங் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே அதிகமாக பார்க்குறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான். யாருமே அதிகமாக இப்போலாம் லாங் வீடியோஸே பார்க்குறதில்ல. ஏன் லாங் வீடியோஸ் பார்க்குறதில்ல? ஏன்னா அவங்கள்ட்ட ஃபோக்கஸே இல்லை. ஏன்னா ஷார்ட் வீடியோஸ் பார்த்து அவங்களோட ஃபோக்கஸ் பவரே வந்து கம்மியாகிட்டுருக்கு. நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் பார்க்க உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உங்களாட்டி 10 நிமிஷத்துக்கு மேலே ஃபோனை வந்து வச்சுட்டு வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஸோ உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாமே வந்து கம்மியாகிட்டு உங்களை வந்து ஃபோன் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுனால உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. பட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால உங்கள் அட்டென்ஷனை யூஸ் பண்ணி அவங்க மணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவை டிசைன் பில்ட் பண்ணவங்க மணி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற பேரில் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த டைமை உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு எதுவும் ரிட்டர்ன்ஸ் தர போகிறது கிடையாது. பட் நீங்கள் லேர்ன் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ், நீங்கள் டெவலப் பண்ணுற அந்த பிஸ்னஸ், அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து பாருங்கள். இந்த இன்ஸ்டாகிராமை நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கிட்டு, ஸோ அங்கே அந்த டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஸோ இவ்வளோலாம் நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு டெய்லி 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு நீங்கள் இந்த ஆப்ஸில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ இந்த 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா டைமை ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இல்லை பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சியூமராக இருக்காதீங்க, ஒரு க்ரியேட்டராக ஆகுங்க. ஜஸ்ட் கன்சியூம் பண்ணிகிட்டே இல்லாமல் க்ரியேட்டராக ஆகுங்க. ஸோ அதாவது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு சோஷியல் மீடியாவோட கன்சியூமராக இல்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு க்ரியேட்டராக ஆகுங்க. ஜஸ்ட் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ இதுதான் நான் வந்து வீடியோ மூலமாக சொல்ல வரேன். ஜஸ்ட் கன்சியூமராக இல்லாமல் ஒரு க்ரியேட்டராக ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் சொல்ல நினச்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ மீதிலாம் அவங்க கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு கன்சியூமராக இல்லாமல் ஒரு க்ரியேட்டராக ஆக போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் சாய்ஸ். நான் க்ரியேட்டர் ஆகுன்னு சொன்னது ஜஸ்ட் யூடியூப்பில் வீடியோ போடுங்க அந்த மாதிரி நான் நான் என்ன சொல்லனா, ஒரு கன்சியூமராக இல்லாமல் ஒரு க்ரியேட்டர் மீன்ஸ் நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஜஸ்ட் கன்சியூமராக இருக்காதீங்க. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரதே. ஸோ தேட்ஸ் இட். இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் உங்கள் லைஃப், உங்கள் சாய்ஸ்.